சென்னை மாதவரம் அருகே பல் சிகிச்சைக்கு சென்ற தனக்கு பல் மருத்துவரின் உதவியாளர் தவறான சிகிச்சை அளித்ததாக இளம்பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த சமீனா என்ற பெண் பல்வலி காரணமாக மூலக்கடையில் அமைந்துள்ள எலாய் பல் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு மருத்துவர் இல்லாததால் அவருடைய உதவியாளர் தவறான சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அப்பெண்ணின் தாடை முழுவதும் வீக்கம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு சென்று கேட்டபோது அலட்சியமாக பதிலளித்துள்ளனர். எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அவங்க டாக்டர் தானே ஃபில் பண்ணி இது பண்ணணும். இவரை வச்சு என்ன ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க. ஒட்டிக்கிச்சு பல்லு. அது வரலன்னு சொல்லிட்டு அடின்னு சுத்தில வச்சு பக்கத்துல இருக்கப்பல உடஞ்சிடுச்சு. கேட்டா அவங்க சொன்னாங்க இது ஒன்றும் இல்லை, நாங்க ஒட்டுவோம் அந்த மாதிரிலாம். எப்படி ஒட்ட முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஃபர்ஸ்ட் அசால்ட்டா ஒரு சாலிட் சொல்லிட்டா எடுத்துடலான்றது கூட தப்பு தானே மேடம். அது நான் ஒரு பேஷண்ட், எனக்கு பல் இஷ்யூஸ் இருக்கு. அவங்களுக்கு கால் போடுங்க. இல்ல அவங்கள நான் ஹார்ட் பேஷண்டா இல்லையான்னு என்கிட்ட வர டாக்டர் கிட்ட தான் நான் பேச முடியும். நான் எல்லா டாக்டர் கிட்ட சொல்ல முடியும். அவங்க தான் அவங்க கிட்ட கன்வே பண்ணிருக்கணும். அவங்க கன்வே பண்ணிருக்கணும்ல மேடம். நான் உங்ககிட்ட சொன்னல இல்லையா எனக்கு கார்டியோ இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னல. அப்ப அவங்க சொல்றாங்க நான் அவங்க கிட்ட தான் சொல்லணும். நீங்க கன்வே பண்ணிருக்க வேண்டியதானே மேடம்? நான் உங்க முன்னாடி தானே மேம் எல்லார்கிட்டயும் சொல்லி தானே நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணனே. உங்களுக்கு கார்டியாக் இஷ்யூ இருக்கு, அதான் நம்ம மெதுவா பண்றோம் மேம் அப்படின்ட்டு. இல்ல எனக்கு தெரியும் மேம் நீங்க சொன்னது. பட் அவங்க சொல்லலன்றாங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் நீங்க ஆஃப்டர்நூன் சுத்தியல் அடிச்சது எனக்கு என்ன ஆச்சுன்னா பல்லு தேர்டு ஆக்சுவலி 2 பல்லோட விட்டுட்டு 3வது நியூ பல்லோட அடிபாகம் உடஞ்சி நாக்கு வழியா வந்திருக்கு. எனக்கு செம பெயினா இருக்கு. அந்த சைடுல நான் டச்சே பண்ணல மேம். அந்த பல்ல நம்ம டச்சே பண்ண மாட்டோம் மேடம். அது சொல்லல மேடம். ஃபர்ஸ்ட் பல்லு செகண்ட் பல்ல தான் நம்ம ஜாயிண்டடா இருக்கா. ஆமா ஆமா. தேர்ட் பல் இத அடிச்சதுன்னா அது அர்திர்வுல வரவே வராதா? அந்த இந்த அர்திர்வுல அது வராது மேம். எனக்கு வந்திருக்கே மேடம். என்ன பண்ணலாம் இப்போ? அது சான்ஸே இல்ல மேம். ஏன்னா நம்ம வைக்கிறது அது பிளேஸ் பண்றதே இதுல தான் மேம் இருக்கும். கிரவுண்ட்ல தான் மேம். மேடம் எனக்கு வந்திருக்கு. என்ன பண்ணலாம்? அவர் ஆக்சுவலி அவர் பல்ல ஜஸ்ட் எடுக்கிற ஒரு பர்சன். அவர் எவ்வளவு என்ன சொல்லி பல்லு மெஷர் பண்ற பர்சன். போய் நீங்க எப்படி ஒட்ட விடலாம்? நீங்க முதல்ல நீங்க எப்படி மேடம் ஒட்டக்கலாம்? அவர் டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி இருக்கிறாரா? என்னோட நேம் சமீனா. நான் கொளத்தூர்ல இருக்கேன். எனக்கு பல்லு வலின்னு சொல்லிட்டு நான் இங்க மூலக்கடை கிட்ட இலாகின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் டென்டல் டாக்டர் கிட்ட வந்திருக்கேன். அவங்க என்ன பண்ணாங்க, பல்லு வலின்னு சொல்லிட்டு டாக்டர் இருந்தோம், அவங்களோட ஹெல்ப்பர் இருக்காங்க சார். அந்த ஹெல்ப்பரை வச்சு எனக்கு பல்லு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணி இதை ஏன் நீங்க எனக்கு சரியா பண்ணல, ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க சரியா எனக்கு பண்ணல. அந்த ஹெல்ப்பர் நான் கேட்டேன் ஏன் எனக்கு சரியா இதை பண்ணலன்னு கேட்டதுக்கு இல்லைங்க அவர் தான் பண்ணுவாரு, அவர் எப்பவுமே கரெக்டாக தான் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. நான் போய் விசாரிச்சு பார்த்ததுன்னா அவர் டாக்டரும் கிடையாது, அவர் நர்ஸும் கிடையாது, யாருமே கிடையாது. அவர் ஜஸ்ட் பல்லு அளவெடுக்கிற பர்சன். எனக்கு ஃபுல்லா எனக்கு பல்லு இது பண்ணதுனால எனக்கு இருதய நோய் இருக்கு நான் மென்ஷன் பண்ணியும் எனக்கு இந்த மாதிரி டாக்டரோட கன்சல்ட்டே இல்லாம இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை நான் கேட்டதுக்கு எனக்கு நியாயமா பதில் கிடைக்கலாங்க. அதனால நான் இங்க மாதவரம் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இதுவே எனக்கு நடந்த மாதிரி இப்ப சின்ன குழந்தைங்களாம் இருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு பண்ண அதுங்களுக்கு என்ன சொல்லும்? இதனால பல்லு வலின்றது நார்மல் விஷயம் கிடையாது. பல்லு வலினா உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு உடல் உபாதைகள் ஆகிட்டு நான் 2 நாள் சரியா சாப்பிடல. எனக்கு மயக்கமா ஓவர் ப்ளீடிங் போயிட்டு இருக்கு சார். எனக்கு இது தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் காவல்துறையை கேட்டுக்கிறேன்.